என் கூட சண்டைங்கிறதுனால எங்க வீட்ல யார் கூடயுமே அவர் பேச மாட்டாரு. ஒரே குழப்பமா இருக்கேம்மா. பேச்சுவார்த்தை சரியில்லைன்றீங்க, அப்புறம் அந்த வம்பு மேல இந்த காலனில யாருக்குமே இல்லாத அக்கறை உங்களுக்கு அதுக்கு? என்ன தம்பி நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? எல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான். அந்த தம்பி நேத்து உயிருக்கு எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருந்தாரு. அவர் வேளைக்கு சாப்பிடணும்ல, அதுக்காகவே பத்திய சாப்பாடு சமைச்சு கொடுத்தாதான் அவருக்கு உடம்பு சீக்கிரமா தேரும். என்ன கண்மணி நான் சொல்றது? ஆமா ஆமா, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வாங்க, இல்லனா பசியில மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துற போறாரு. என்னம்மா போங்க, இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. சரி கொடுங்க, நானே போய் கொடுக்குறேன். என்ன இந்த கணக்கு கிடக்குது? சொல்லுங்க. என்ன தம்பி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நைட்டு இப்படி எல்லாரையும் பயம் கொடுத்துட்டியப்பா. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமாவா? கும்மிருட்டில் தரையில் விழுந்து கிடந்த பொண்ணை ஜன்னல் வழியா டார்ச் அடிச்ச பார்த்த முதலே நான் தான். சரி இந்தா பொடி. என்னது இது? சாப்பாடு தான். நான் கேட்கவே இல்லையே. கேட்கலன்னா என்ன? உனக்காக நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க செஞ்சீங்களா? ஆமா, பின்ன உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஆதரவுக்கு யாருமே இல்லாம ஒண்டியா கஷ்டப்படுவேன்னு பார்க்க பாவமா இருந்துச்சு. நமக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் மீறி எனக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் லைட்டா எட்டி பார்த்துச்சு. அதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். சூடு ஆடுறப்பல போய் சாப்பிடுந்தா. ஆஹா, கண்டுபிடிச்சிருக்கணும். யாரு? அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து அமிச்சாங்களா? முடிச்சிட்டாயா? இல்ல, நான் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். போய் சொல்லாதீங்க. அட வம்பு, என்ன நம்புப்பா. மெய்யாலுமே நான் தான்ப்பா செஞ்சேன். உங்களை பார்த்தா சமைக்கிற மூஞ்சா தெரியலையே. ஏப்பா, அந்த டிஃபன் பாக்ஸ் மேல சத்தியமா நான் தான்ப்பா செஞ்சேன். இல்லையே. அப்ப ஏன் இந்த டப்பா மேல எதிர் வீட்டு அம்மாவோட பேர் போட்டிருக்கு? அட பாவீங்களா, சொதப்பிட்டீங்களே. ஹலோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? எனக்கு எதுக்கு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து அனுப்புறீங்க? என்ன செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வேற என்ன சொல்லுவாங்க? உங்களால தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க குடிங்க.